அதான். ஆனால் பொம்பளைங்க தனியாக ஒரு இதாக பொழைக்கணுங்கிற ஒரு இதுதான் அதுங்க. அது ஆனால் அது பெண்களுக்கு ரொம்ப தேவை. உண்மையாலுமே ரொம்ப தேவை. அதனால் ஒரு மற்றவங்களை நம்பாத நம்ம தனியாக பொழைக்கணும். ஆனால் என்னோட கொள்கை அதுதான். யாரையும் நம்பக்கூடாது. தனியாக நின்று பொழைக்கணும். ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு படம். நான் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். போர் அடிக்காத. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் பெஸ்டா இருக்கு. ஆமா, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு படம். ரேட்டிங் என்ன மேடம்? 10 out of 9. பாக்கலாம். ஆகிற மாதிரி நல்லா காமெடியா இருந்தது. சிரிப்பா இருந்துச்சு. படம் லேடிஸ்க்கு ஏத்த படம். ரொம்ப மச் நீடட் மூவி. ரொம்ப அர்த்தமா இருந்ததுங்க. ரொம்ப அர்த்தமுள்ள படம். உங்களுக்கு பிடிச்ச சீன் அதுல என்னமா? பிடித்த சீனா கடைசியில சொன்னாங்கல்ல, மருமகளை எல்லாம் கூப்பிட்டு, அது ரொம்ப நல்லா இருந்தது. தெளிவா இருந்தது. நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் நல்லா பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ராதிகா ஃபுல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாதிக்கு மேல வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு. லாஸ்ட் நல்லா இருக்கு. அவங்க கருத்து சொன்னது, அவங்க சொன்ன கருத்து சூப்பர். ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ரேட்டிங் எவ்வளவு மேடம்? 10க்கு 10க்கு 9. படம் சூப்பரா இருக்குது. ஓகே. அதுல சென்டிமெண்ட் சீன்ஸ் வச்சிருக்கீங்களா? சென்டிமெண்ட் சீனா வருங்காலத்துக்கு பின்னாடி சேர்த்து வைக்கணும். அது பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே. ராதிகா ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. முன்ன பார்த்ததுக்கு இப்ப பார்த்தது வித்தியாசம். ஓகே. ஓகே. மியூசிக்ஸ்லாம்